வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. விஜய் மாநாடு காலை முதல் அதை பற்றியான செய்திகள். ஒரு பக்கம் வந்தால் கூட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது, வெயில் அதிகரித்து கொண்டிருக்கிறது, மயக்கம் போட்டு நிறைய பேர் விடுறாங்க, ட்ரோன் மூலிமா தண்ணி தெளிக்கிறாங்க, அந்த பந்தலில் நிறைய பேர் நிற்கிறதாகட்டும். அதாவது ஒரு அரசியல் கட்சி சமீபத்தில் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கிறதா அப்படின்னா அது இந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், விஜய் அவர்கள் நாளைக்கே முதலமைச்சராக போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அது பின்னால் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு விஜய் ஒரு பெரிய சக்தி அப்படிங்கிறதுல அது மாற்று கருத்தே இல்லை. அதை திமுக நண்பர்கள் ஒத்துக்கொள்வாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டே, நேற்றே கொடுத்த ரிப்போர்ட், அதாவது வரக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. எப்படி கூட்டத்துக்கு கூட்டம் கம்மியாக வரணும், அதை எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெடுப்பதற்கான வேலை சூப்பராக பண்ணாங்க. கடைசி நேரத்தில் அந்த சேர் போடுறவர் கடைசியாக அதை என்னால் போட முடியாதுன்னு காசு திருப்பி கொடுத்துட்டார். என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தில்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சேர் காலியாகவே இருக்கும், சேர் இல்லை, அந்த இடத்துல கீழே உட்காந்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்கள் பண்ணுற அந்த ஆர்ப்பாட்டம், அதாவது சும்மா சீமானை பற்றி பேசுகிறது, அதுக்கப்புறம் மேலே ஆடிட்டு பேசுகிறது, இப்படி பல தகவல்கள் வந்தாலும் இன்றைக்கி விஜய் மாநாடு அனைவரையும் திரும்ப வைத்திருக்கிறது. அவர் என்ன பேச போகிறார், ஏற்கனவே அவருடைய கொள்கை என்ன, ஏற்கனவே அவர் கொள்கை தலைவர்கள் எல்லாம் சொன்னாலும் இன்றைக்கி என்ன பேச போகிறார்? ஏன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த பூத் கமிட்டி விஷயத்தில் எந்த எல்லைக்கும் செல்ல தயார் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்குன்னு சொன்னார். ஒருவேளை இன்றைக்கி பிஜேபியை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாரா அப்படிங்கிற நிலவெல்லாம் இருக்கும்போது நம்ம சொன்னோம் அப்படிலாம் இல்லைங்க. பிஜேபியும் திமுகவும் வெளுவெளுன்னு இன்றைக்கும் மறுபடியும் வெளுத்து விட போகிறாரு. ஏற்கனவே பரந்தூர் பிரச்சனையாகட்டும், மீனவர்கள் பிரச்சனையாகட்டும், ஆணவ கொலை பிரச்சனையாகட்டும், நாட்டில் நடக்கக்கூடிய அக்கிரமமாகட்டும், திருவோணம் விஷயமாகட்டும், இப்படி பல விஷயங்களை இன்றைக்கி அவர் பேச போகிறாரு. ஒரு குடும்பம் சுரண்டுது அப்படின்னு அவர் சொன்ன கேள்விக்கு இதுவரை நேரடியாக திருமாவர்களோ இல்லை முத்தரசன் அவர்களோ இல்லை சண்முகம் அவர்களோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ அவங்களாம் என்ன பதில் சொல்லுவீங்க? குடும்பம் சொல்கிறதுனா இல்லைன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. இல்லை, எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது. நீங்கள் அனைவரும் உத்தமர் தானா சொல்லுங்கள். விஜய்க்கு அரசியல் தெரியாது எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்க போகிறீங்க? இதே மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து சொன்னீங்க. எம்ஜிஆரும் விஜயும் ஒன்றான்னு எல்லாரும் கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒன்றே இல்லைங்க. எம்ஜிஆர் காலம் வேறு. எம்ஜிஆர் காலம் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, அதாவது இந்த சினிமாங்கிறது என்னன்னே தெரியாத காலம். அதனால் இப்போ அடின்னு குத்துன்னு குத்திட்டாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ நிறைய விவரம் புரியுது. இப்போ சீமான் கேட்குறாரு, காலையிலேருந்து இவ்வளோ கூட்டம்னா வேறு வேலை வெட்டி இல்லையான்னு கேட்குறாரு. சார், உண்மையிலேயே அது நிறைய நமக்கு என்னங்க வேலை வெட்டி இல்லை, இவங்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் புரிதல் இல்லை, இவங்களுக்கு தமிழ்நாட்டின் அரசியல் தெரியுமா? ஒரு 20-30 படத்தில் நடித்த உடனே பெரிய ஆள் ஆகிட்டார், சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார், டைரக்டர் சொல்கிறத நடிக்கிறார், சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். ஆனால் உடனே தமிழ்நாட்டு நாற்காலிக்கு இப்போ நேராக போய் முதலமைச்சர் போஸ்ட்டுக்கு உட்காரணுங்கிறது எந்த விதத்தில் சரி? மக்களுக்கு இவர்கள் என்ன பங்களிப்பை செய்தார்கள், மக்களுக்காக எத்தனை போராட்டங்களில் பண்ணாங்க, இன்னும் நம்ம ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்த முடியல. இவருடைய கொள்கையே தப்பு. கேட்டால் தந்தை பெரியாருங்கிறார். தந்தை பெரியாரை திமுக அதிமுகவும் சொந்தம் கொண்டாடுறாங்க. அண்ணா 2 பேருக்கும் பொதுவானவர். இப்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்களை ஏன் இவர் இது பண்ணுறாரு? இவருக்குன்னு ஒரு தனி ஆள் இல்லையா? விஜய் அப்படிங்கிற முகத்தை வச்சு ஓட்டு கேட்க வேண்டியது தானே. அதுக்கு கூட எம்ஜிஆர் அவர்களும் அண்ணாவும் தேவைப்படுறாரு. சொல்ல முடியாது, நாளைக்கு ஜெயலலிதாமாவையும் எடுப்பார் விஜயகாந்த். அப்போ இவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் இல்லையான்னு கேட்டாலும் இன்றைக்கி அவங்களுடைய ரசிகர்கள் பார்க்குறது ஒன்று தான், விஜய் என்ன பேச போகிறார் அவ்வளோதான். சார், அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் தப்பாகிப்பா இப்போ விஜய் நாளைக்கு பிஜேபியோட கூட்டணின்னு வச்சுக்கோங்களேன், கவலையே பட மாட்டாங்க ரசிகர்கள். பிஜேபியோட கூட்டணி ஏன்பா நேற்று அவர் திட்டினாருன்னா அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லைங்க, தளபதி சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன தான் தளபதின்னு பேசினா, தலைவலின்னு சொன்னால் கூட என்ன நீங்கள் பேசினாலும் விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கிறது. இந்த மாஸ் அப்படிங்கிறத விஜய் எப்படி கொண்டு போக போகிறார் அப்படிங்கிறது காலத்தின் கையில் தான் இருக்குது. ஆனால் ஒன்று நிச்சயம், இப்படி ஒரு ஆர்ப்பரிக்கிற கூட்டம், எல்லா கட்சியும் காசு கொடுத்த ஆளை கூட்ட வர நேரத்தில் காசே கொடுக்காமல் இவ்வளோ பெரிய கூட்டம், அது இத்தனை மணிக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாகிட்டு இருக்குது. தொடர்ந்து எல்லா சேனல் நேரலை உங்களுக்கு தெரியும். திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒருவர் எதிரில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு மாநாடு நடத்தினா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். சேனலில் காட்டக்கூடாது, எவ்வளோ இக்கட்டு இருக்கும். ஏன் காட்டுறாங்கன்னா டிஆர்பி. ஒரு சேனல் காட்டிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சேனல் காட்டினா டிஆர்பி போயிடும். அதனால் காட்ட வேண்டிய சன் நியூஸே காட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் தான் இருக்குது. அப்பப்போ காட்டிக்கிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கும் தெரியும் பிரச்சனை ஆகுதுன்னு தெரியும். ஆனாலும் காட்டக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம சொல்கிறது இதுதான், விஜய் அவர்கள் தங்களுடைய ஆட்டத்தை கெடுப்பார்னு ஆளக்கூடிய திமுக நடக்குது. அமித்ஷாவிலிருந்து எடப்பாடியிலேருந்து எல்லாரும் விஜய் வருகைக்காக காத்திருக்கார்கள். கூட்டணிக்கு மட்டும் விஜய் நாளைக்கு வந்துட்டாருன்னா கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு விஜய்க்கு ஓரளவுக்கு வந்துட்டாருன்னா கேமே சேஞ்ச் ஆயிரும்ல. இது பிஜேபியே வேணாம், அதிமுக விஜய் இருந்தாவே போதும். ஆனால் அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையும் நிறைய பேர் சொல்கிறாங்க. நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை. பிஜேபி அதிமுக கூட்டணி ஏறக்குறைய உறுதி தான். விஜய் அவர்கள் போனால் ஏற்றுக்குவாங்க. ஆனால் என்ன சிக்கல், விஜய் அவர்கள் போவாரா? ஏன்னா விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார். கண்டிப்பாக பிஜேபி கூடயும் போகக்கூடாது. கடைசி நேரத்தில் எதுவும் நடக்கலாம். ஆனால் கடைசி நேரத்தில் எதுவும் நடக்கிறது ரொம்ப மைனூட்டு தான்.
உளவுத்துறை கொடுத்த விஷயம் என்னென்னா, என்னங்க எவ்வளோ தூரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு கூட்டம் வரக்கூடாது, அது வரக்கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணோம். அங்கே நெடுஞ்சாலை பணிகள் நடப்பி அந்த பாதையை சின்னதாக்கணும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிலோமீட்டருக்கு தூரத்திலேயே வண்டி நிறுத்தணும், 5 கிலோமீட்டர் நடந்து வரணும்னு சொன்னோம். எப்படி இவ்வளோ கூட்டம்? அப்போ இந்த கூட்டம் வந்து ஏற்கனவே நேற்று அந்த கொடிக்கம்பம் இருந்தது, அது ஒரு பெரிய செய்தி, அபசகுணமாயிடுச்சு. இன்னும் அதாவது திராவிட இயக்க கொள்கைகள் இருக்காங்கன்னா அபசகுணத்தை நம்புகிறாங்க. நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல. நம்மை பொறுத்தவரை இப்போதைக்கு சொல்கிறாங்க ஒரு 10 தீர்மானங்கள் சொல்லப்படும்ட்டு. சார் தீர்மானங்கள் போடுறாங்க, எது போடனாலும் சில பேர் சொல்கிறாங்கல்ல, அவர் வந்து களத்தில் இறங்கி மக்களோட நிற்கணும்ட்டு. நல்லா யோசனை பாருங்கள், களத்திலோடு இறங்கி மக்களோட நிற்கலாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளுக்கு மேலே நம்ம மக்கள் ஓட்டு போடுறாங்களா? மக்கள் அதெல்லாம் நினைக்கிறது இல்லைங்க. மக்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தா ஓட்டு போடுவாங்க சார், அவ்வளோதான். திமுக வேணுமா வேணாமாங்கிற தேர்தல். உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை இது அதாவது என்னென்னா, இவங்க ஒரு எஸ்டிமேட் போட்டிருப்பாங்களா, அதை விட தாண்டி அதிகமாக வந்து விட்டது. மாநாடு விக்கிரபாண்டி மாநாடை விட இது ஒரு பெரிய மாநாடாக இருக்கும். அதை விட மாநாடுக்கு சின்னதாகணும், மாநாடுக்கு கூட்டம் வர்றது எந்த அளவுக்கு தடுக்க முடியும்னு நினச்சது தவிடுபடியாக இருக்கிறது. அதாவது இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க, ஆனால் கணக்கு வேறு மாதிரி ஆகிக்கொண்டே இருக்கிறது. இப்போ என்ன பதட்டம் திமுக அப்படின்னா, விஜய் மாநாட்டில் கண்டிப்பாக திமுகவை தோலை உரிக்க போகிறார். இப்போ தூய்மை பணியாளர்கள் விஷயமாகட்டும், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் அந்த அகற்றப்படுறாங்கள, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி திரும்ப அவர் ட்வீட் போடுறார். தூய்மை பணியாளர்களை வந்து நிரந்தரமாக்குவதை அரசு கனிவுடன் பரிசீலனை பண்ணணும். 2 நாளைக்கு முன்னாடி. 2 நாளைக்கு அப்புறம் சொல்கிறாங்க தூய்மை பணியாளர்களை அரசு வேலையை ஆக்குறது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு. என்ன பேச்சு இது? அப்போ நல்லாவே தெரியுது. சேகர் பாபுவை போய் திரும்ப அவர்கள் பார்த்ததுக்கப்புறம் ஏன் இந்த மனமாற்றம்? அப்புறம் வந்து சீமான் அவர்கள் போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் விஜய் ரொம்ப கேவலமாக திட்டுறாரு. நமக்கு ஒன்றும் புரியல. உங்களுடைய எதிரி விஜயா? ஸ்டாலின் தாங்க திட்டணும், மேலே பிஜேபி எதுக்குங்க விஜய்க்கு திட்டுறீங்க? சீமான் மேலே மரியாதை இருந்தாலும் ஏன் இந்த மாதிரிலாம் அவர் வந்து தேவையில்லாமல் விஜயை வந்து கார்னர் பண்ணுறாரு? நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. அப்போ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார், வாங்க வாங்க சண்டை. இன்றைக்கும் விஜய் அவர்கள் சீமானை பற்றி பேசவே மாட்டார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பேசவே மாட்டார். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். நம்ம திமுகவோட தான் மோதணும், இவங்களோடலாம் மோதக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறார். என்ன நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயுடைய மாநாட்டை பற்றி இப்போது உளவுத்துறை கொடுத்த தகவல், மாநாடு ஒரு மாதம் காமிச்சிட்டாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. இனிமேல் அதை பேசக்கூடிய விஷயங்களை லைவில் பார்க்க இன்றைக்கி திமுக தலைவர்கள் ரொம்ப ரெடி ஆகிட்டாங்க. அவங்க நல்லாவே தெரியும் இன்றைக்கி வந்து விஜய் நம்மளை தோல் உரிக்க போகிறாருன்னு தெரியும். அதாவது எந்த விதமான விஷயமும், அதாவது கூட்டணி எதிர்கட்சிகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறது, இன்னும் பல பேருக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து தனியாக நிற்க சொல்ல வேண்டியது, கூட்டணி கட்சிகளை சமாளிக்க வேண்டியது, பணத்தை இறக்க வேண்டியது, ஏற்கனவே பணம் பல விஷயத்தில் போயிடும். இன்னொன்று பிஜேபிகிட்ட ஒரு டீல் போட்ட வேண்டியது. அதாவது ஹேமந்த் சோரனை கைது பண்ணுவாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணுவாங்க. இங்கே மட்டும் இடி வந்து யாரையுமே கைது பண்ணாது. ஈஸியாக பட்டவர்த்தனமாக தெரியுது இல்லை? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். தம்பிகளுக்கும் ஒன்றும் நடக்காது. அதாவது இடி வந்து தம்பிகள் மேலே கேஸ் போடுறது, கடைசியாக வந்து இடி தான் மாட்டிகிட்டு இருக்குது. இது எல்லாம் வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும். ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல் கண்டிப்பாக விஜய் இவர்கள் ஆட்டத்தை கலைப்பாருன்னு ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க. விஜய் பேசுகிற பேச்சு, விஜய் ஆதரவு விஜய் நாளைக்கு முதலமைச்சர் ஆதரவு இல்லையோ இவங்களை கெடுத்துடுவாங்கங்கிற பயம் இவர்களுக்கு இருக்கிறது. அதனால தான் விஜயை கண்டு அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறார். நம்மளாம் பேசும்போது நம்மளை திட்டி கமெண்ட் போடுறாங்களே, என்னங்க விஜய்க்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்ட்டு மறுபடியும் நம்ம சொல்கிறோம். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் முதல் நாள் விஜய்கிட்ட மேடை ஏறின போது அன்னைக்கே நம்ம கண்டித்தோம், விஜய் தப்பு பண்ணுறாரு, விஜய்க்கு யாரோ தவறான அட்வைஸ் கொடுக்குறாரு, பிரசாந்த் கிஷோர் விட்டுட்டு ஓடிடுவார், எழுதி வச்சுக்கோங்கன்னு. அதே மாதிரி விட்டுட்டு ஓடினாரா? இப்போவும் சொல்கிறோம், விஜய் நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுவார். பெரிய அவங்க ரசிகர்களுக்கு ஆதரவுங்க, எடுத்தவொன்னே தளபதி முதலமைச்சர் ஆகணும். ஆனால் அரசியல் என்பது அவ்வளோ எளிதல்ல, போராட்டங்கள் நிறையா இருக்கும். இன்றைக்கே பாருங்களேன், இந்த இவ்வளோ செலவு, இன்றைக்கி இந்த மாநாட்டுக்கு இவ்வளோ செலவு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடியவர்கள் இந்த 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 மக்களை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி நீங்கள் வந்து வாக்குச்சாவடிக்கு கொண்டு வரணும். அந்த வேலையில் கை தேர்ந்தவர்கள் திமுக அதிமுக, இந்த 2 பேருக்கும் அவ்வளோ மிகப்பெரிய அளவு கட்டமைப்பு இருக்குது, பணம் இருக்குது சார். எல்லாத்தையும் தாண்டி பணம் ரொம்ப முக்கியம். பணம் இல்லாமல் ஒன்று பண்ண முடியுமா? மற்றபடி ஏற்கனவே இருந்த மாநாட்டில் கற்றுக்கொண்ட, ஏன்னா நிறையா தவறுகள் நடந்து இதில் நிறையா திருத்திட்டு இருக்காங்க. தண்ணி வசதிலாம் போன வாரம் இல்லைன்னாங்க, தண்ணி வசதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸு, இந்த ட்ரோனு, ஏகப்பட்ட ஹைடெக்கோட விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மாநாடு அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழக அரசியலில் உற்று கவனிக்கக்கூடியது. விஜய்க்கு ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மாநாடாக தான் இருக்கும். இதற்கப்புறம் அவர் மக்களை தொடர்ந்து சந்திக்க மாட்டார், போய் பனையூரில் முடங்கிடுவார். இவங்களே, அதாவது அவர் வெளியில் வந்தாலும் விடமாட்டாங்க, வீட்டில் இருந்தாலும் இவங்க கமெண்ட் போடுறாங்க. அவர் வெளியே வந்தால் கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் திமுகவுடைய ஊழல் கீழல் எல்லாமே இன்னும் அம்பலமாகும். அது திமுக விரும்பவில்லை. அவரை விஜயை அச்சுறுத்த பார்க்கலாம் என்று நினைக்கிறார்கள். அது நடக்காதுன்னு தெரியும். மறுபடியும் சொல்கிறோம், அவரை தவிர்த்து விட்டு மேல் யாரும் அரசியல் செய்ய முடியாது. உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை தான் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.